Sorry? Dicky. Welcome to Tamil Nadu. இதோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ளாக் இருக்குல்ல, கொடி, இந்தியா கொடி, இங்கேருந்து தான் வந்து தைச்சு அனுப்பிச்சிருக்காங்க நியூ டெல்லிக்கு. நம்ம வந்து அந்த கவுந்தன்யா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே வந்துட்டோம். இந்த கவுந்தன்யா வைல்ட் லைஃப் சாங்சுரி பற்றி 2 வீடியோவில் சொல்லி வச்சுருக்கேன் ஃபுல்லாக கதையாக. அம்மா, இந்த ரைட் சைடில் பார்க்குறீங்களா, ஃபுல்லாக சதுப்பு நிலமாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இப்போ அந்த தண்ணி சுத்தமாக காணோம், ட்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், கம்பிலாம் கட்டி வச்சுருக்காங்க, யானை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து யானை இருக்காமா. ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில்ல, பட் ஸ்டில் கைஸ், இந்த இடம் பார்க்குறீங்களா, என்னோடய பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா பைக் ரைடு பெங்களூர் டு வேலூர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் காட்டியிருப்பேன். ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அந்த இடம், இது வரைக்கும் இருக்கும். இப்போ பார்த்தா ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டுருக்கு. டெலிபரேட்டாக எடுத்துட்டாங்களா இல்லை என்னான்னு தெரில. இங்கே பாருங்க, குப்பை தண்ணி எடுத்த பிறகு இவ்வளோ போட்டிருக்காங்களா. ஓ மை காட். அந்த பக்கமும் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், அந்த பக்கமும் தண்ணி காணும். இங்கே தான் ஒரு நாள் மிட் நைட்டில் ஒரு 1:30 மணிக்கு நிற்க வச்சு அப்சர்வ் பண்ணும்போது அந்த பக்கம் அப்படியே விறகுலாம் அப்படியே உடையிற மாதிரி, மரம்லாம் உடையிற மாதிரி சவுண்ட் வந்துச்சு. செமையாக இருக்குல்ல. சரி, ட்ரை பண்ணுவோமா? தாமரை செடியா, லெஃப்டில் லேக் மாதிரி இருக்கு. உள்ள வச்சுக்கோ. சாரி, டிக்கி. ஓகே, ஓகே. எங்கேருந்து? பெங்களூர். குடியாத்தம், வேலூர் ஊர். அப்பா, ஓகே. இது புதுசாக இருக்கே, நான் செக் பண்ண மாட்டாங்க, செக் பண்ணுறாங்க. ஸ்கிட் அடிச்சுக்கிறாங்க ஃபாஸ்ட்டாக வந்து. வண்டி ஏசி ஆன் பண்ணால் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது, சர்ன்னு ஏறுது பிக்கப். ஏசி ஆஃப் பண்ணிட்டா. ஆன் பண்ணான்னு சொன்னோன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டா. ஆன் பண்ணிட்டா லைட்டாக ஒரு டல்லு. மாதிரி போடாதீங்கன்னு அங்கங்கே போர்டு இருக்குது, ஆனால் போட்டு போகிறோம். ரோட்டுக்கு வந்து அடிபட்டுருது. அங்கங்கே சீடு. இது வந்து ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி. குரங்கு, அணில், முயல் இதெல்லாம் வந்து காட்டில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அங்கங்கே பூப் பண்ணி வச்சிச்சிங்கன்னா அதுங்களே நேச்சுரலாக சீடை வந்து விதைக்குதுங்கன்னு அர்த்தம்.
அங்கங்க சாப்பிடுறது, சாப்பிட்டு அங்கங்கே இது பண்ணி வைக்கிறது. ஸோ அதாவது காடும் வளரும், சீடு அங்கங்கே போகிறதுனால. இப்போ என்ன ஆகுதுன்னா மனுஷ ஃபுட்டுலேருந்து தக்காளி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது அது ரோட்லேயே வெயிட் பண்ணுங்க சாப்பாடுக்கு. நம்ம ஆளுங்க வந்து தக்காளி இந்த மாதிரி போட்டுடுறாங்க. அப்புறம் அப்படின்னா மனுஷன் ஃபுட்டு போட்டுடுறாங்க. மனுஷன் ஃபுட்டு போட்டாங்கன்னா மனுஷனுக்கே நல்லது இல்லை இப்போ சாப்பிட்றது நம்ம நிறைய. அதுங்க குரங்குங்க சாப்பிட்டுச்சுன்னா அதுங்க சீக்கிரம் நோய் வந்து செத்து போயிடும், இல்லை ரோட்டில் வந்து உட்காந்து அடிபட்டு செத்து போயிடும். இதனால தான் வந்து ஃபாரஸ்ட்லலாம் போர்டு வச்சுருக்காங்க, அந்த மாதிரி சாப்பாடு போடாதீங்க வனவிலங்குகளுக்கு சாப்பாடு போடாதீங்கன்னு. ஆனால் நம்ம ஆளுங்க அதெல்லாம் கேட்கறது கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி பழகுனா அது மறந்தே போயிடுது. இந்த மாதிரி ஹண்ட் பண்ணி தேடி சாப்பிட்றதெல்லாம் இங்கேயே உட்காந்து இருந்தது கிடைக்கும் ஈஸியாக கிடைக்குது தான். இங்கே கிடைச்சிச்சுன்னா வெயிட் பண்ணுறேங்க, போய் தேடி பிடிச்சி சாப்பிட்றதே மறந்துடுது. எல்லா கடையிலேருந்து பேலன்ஸ் நிற்கிறது போல இருக்கு. ஐயோ, பாரு வாழைப்பழம் பிஸ்கெட்லாம் போட்டுன்னு இருக்காரு. அவன் நல்லது பண்ணுறோன்னு நினச்சி இதெல்லாம் முடிஞ்சிருது. உருளைக்கிழங்கு தக்காளி எப்படி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வியூ பத்தல, இந்த பக்கம் சன்செட்டு தெரியும் நல்லா. மழை வந்தாலும் இந்த பக்கம் ஓ பேக் பயந்துட்டேன். என்ன நினச்சேன்? குரங்கு தான் நினச்சேன். அந்த மாதிரி ஒன்று கிடக்குது. இங்கே கேமரா ரெடியாக வச்சுக்கோ. எடுக்கிறதுனா எடு. அது இன்னும் லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். மேபி லொக்கேஷனுக்காக சொல்றியா? ஸ்லோ கூட ஆகலை பார்த்தியா, கீழே இறக்கிட்டு. Kudiyatham 20 kilometers, Pallikonda 30, Vellore 50. Welcome to Tamil Nadu. போடு போகிறதுக்குலாம் அந்த புக்கை படிச்சு முடியும். என்ன புக் எடுத்து வந்திருக்கா?
இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ளாக் இருக்குல்ல, கொடி, இந்தியா கொடி இங்கேருந்து தான் வந்து தைச்சு அனுப்பிச்சிருக்காங்க நியூ டெல்லிக்கு. தெரியுமா? ஹரி உனக்கு தெரியுமா? தெரியும், நீ சொல்லியிருக்க. காமராஜர் இங்கே தானே ஜெயிச்சார். இதுலையா படித்தார்? பிடி விஸ்வநாதன். அதனால தான் அவர் லாஸ்ட் டைம் ஏதோ இன்வைட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதோ லாஸ்ட் டைம் வரும்போது ஃபங்க்ஷன்லாம் வந்துருந்துச்சு. இதுதான் குடியாத்தம் மெயின் சென்டர், நியூ பஸ் ஸ்டாண்டு தான். நம்ம இங்கே தானே போட்டோம். ஊருக்கு போகும்போது அந்த பெட்ரோல் தான் நினைக்கிறேன். இப்போ அதில் தான் இருக்கு. இல்லை அது ஃபுல் டேங்க் அங்கே போட்டோம். ஆஃப் டேங்க் போட்டு போனோம். ஆஃப் டேங்க் காலி ஆயிடுச்சுல போகும்போது. இந்த வழியா வந்தோம். அங்கங்க போலீஸ் இருக்காங்க இன்னைக்கு. தண்ணி இருக்கா ஆக்சுவலி அந்த வாட்டர்ல? இடமே இல்லையே நிற்க வைக்கிறதுக்கு. அந்த கடையில் தான் வாங்கிட்டு. நீங்கள் ட்ரெஸ் கடை தான் இல்லையா? சிக்கன் பிரியாணி சூப்பே இல்லை. அவர் ஜீனத்து யூஸ்வலாக அங்கே தான் வருவான். ஆனால் இந்த முறை பேர் மீந்து போன பிரியாணி கொடுத்து அமிச்சிட்டாங்க போல இருக்குது. இன்னத்துலாம் காலி இடமா இல்லை எப்பவுமே வச்சுட்டு? யூஸ்வலாக மதியம் டைம் தான் பிரியாணி. இப்போ காலி ஆகிட்டு இருக்குது. எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க, அதுலேருந்து எடுத்து போட்டு கொடுத்தாங்க. அதனால் 4 சொல்லிட்டு 2 மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இருக்கிறாங்களா? இப்படி சொல்லலாம், நான் திடீர்னு போகலாம். ஃபோனு கண்ணை எடுக்கலாமா ஃபோன்லேருந்து? முன்னாடி ஹேண்டில் இதுவில் இப்போ வர இந்த அதில் ஃபோன், இப்போ இந்த ஃபோன் ஹோல்டர் இருக்குல்ல, மேப்புக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போலாம் அதில் ரீல்ஸ் போட்டு பார்த்துன்னு போகிறானுங்க ஃபோனு. அதை தான் இந்த பரிதாபங்கள் வீடியோவில் காட்டியிருப்பாங்க பாரு. இப்போ அதை தான் அதில் கனெக்ட் பண்ணிட்டு அவன் ஃபோனை கண்ணு எடுக்கல, ஹார்ன் அடிக்கிறான். அப்போ கூட அப்படியே ஃபோனை பார்த்துனே போயின்னு இருக்கானு. இதே மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நான்லாம் இங்கெல்லாம் சைக்கிள்லாம் ஓட்டின்னு வருவேன் சின்ன வயசுல. அம்மா ஸ்கூல்ல காமிச்சல விஷால் வீட்டுக்கு கிட்டே நடக்க தூரம் தான். நான்லாம் இந்த ரோட்டில் தான் சைக்கிள் ஓட்ட கற்றுனது. ஆஹா அண்ணே வருமா 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 வருமா? ஐயோ கார் வருது. இங்கேயும் ரிச்காக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாடகை சைக்கிள் 1 மணி நேரத்துக்கு ₹1, அரை மணி நேரத்துக்கு ₹1. இந்த ஏரியாவில் தான், இந்த ஏரியாவில் தான். அங்கேருந்து பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது, பட்டு நம்ம ஊர் இல்லை, அதுக்கும் அதுக்கும் பக்கம் பட்டு. அங்கேருந்து அப்படியே இங்கே வரைக்கும் வந்து சுற்றினு ஃபுல்லாக வண்டி பஞ்சர் ஆகிடும் வேறு. அரை மணி நேரத்தில் பஞ்சர் போகிறதுக்கு வேறு டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஐயோ ₹1 வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் ஞாபகம் இருக்கா எனக்கு இந்த மாதிரி வாடகை சைக்கிள் ₹2 வாங்குறதா? அதுவும் குட்டி சைக்கிள். ஃபஸ்ட்டு குட்டி சைக்கிள் எடுத்து ஓட்ட முடியல, எனக்கு ஓட்ட தெரியல. அதுக்கு முன்னாடி அரைப்பெடல் ஓட்டின்னு இருந்தேன். அரைப்பெடல் வந்துச்சு, ஆனால் குட்டி சைக்கிள் ஓட்ட வரல.
அதுக்கப்புறம் அதில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி காற்றே இல்லைனாலும் காற்று இல்லைனா அடிச்சு தள்ளுறது. ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிள் இருக்கு பெரிய சைக்கிள் அந்த மாதிரி சைக்கிள் தான் அரப்பேட்டில் உள்ள கால் விட்டா கால் விட்டு ஓட்டுப்பாங்க நீ ஓட்டுமா அந்த வச்சு ஓட்டு கற்று கொடுத்துச்சு ஓடினே பின்னாடியே நானும் ஞாபகம் இருக்கு எனக்கு அரப்பேடல டேடி பண்ண வேண்டிய வேலை அவர் தான் பண்ணாரு. வண்டி தான் டேடி ஓட்ட கற்று கொடுத்தாரு. நீ அரைப்படல வச்சு ஓட்டினியா? எங்க எங்கயா? பட் உங்க காஞ்சிபுரத்துலயா இல்ல வேலூர்லயா? நான் காஞ்சிபுரத்துலயே அந்த மாதிரி பண்ணிருக்கேன். வேலூர்ல அப்ப அக்கா சைக்கிள் இருக்கும்ல வீட்டுல, அக்கா ஃபர்ஸ்ட் அவ தான் சைக்கிள் வாங்கினா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை. நான் ஆனா ஞாபகம் என்ன ஞாபகம் இருக்குன்னா, எனக்கு எங்க காஞ்சிபுரத்துல வந்து ஒரு டெய்லர் அண்ணா இருப்பாங்க. அவங்க தான் கேட்டாங்க, உனக்கு இன்னும் சைக்கிள் ஓட்ட தெரியாதா? நீ ஓட்டுவேன்னு சொல்லி அரப்பேட்டில் அடிச்சு அப்பதான் ஓட்டிருக்கேன். மேபி நான் ஒரு 5th படிக்கும் ஓட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுவும் ஒரு அழுக. அப்போ எனக்கு வந்து லேடி பேர்ட் தான் பிடிக்கும்னு சொல்லி வாங்கணும்னு எங்க வீட்டுல நான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கேப்டன் சக்தின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் எங்க அப்பா இந்த சைக்கிள் தான் நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாரு. நான் ஒரு 2 நாள் அழுதுட்டு இருந்தேன் வீட்டுல, எனக்கு இந்த சைக்கிள் ஏன் வாங்கிட்டு வந்தீங்க, நான் என்ன கூட்டிட்டு போய் தான் நீங்க வாங்கிருக்கணும், எனக்கு வாங்கினா நீங்க எப்படி வாங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி 2 நாள் அழுதுட்டு 3 நாள் நானே நல்லா இருக்குன்னு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் 2 நாள் வீட்டுல தான் இருந்துச்சு சைக்கிள், நான் போவே இல்லை. ஐ மீன் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போல ஆட்டோல தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து சம்பவம் பண்ணினேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறம் வேற வழி இல்லை, வீட்டுல சைக்கிள் இருக்கு ஓட்டாம இருக்க முடியலன்னு சொல்லி அதை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் தான் வர வேண்டியது. இந்த பக்கம் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பக்கம் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க, அப்படி போனேன். இப்போ அந்த பக்கம் நான் வேலை நடந்துட்டு இருந்தேன். ஓஜாவா இருக்கு வாட்டர் பாக்கெட் மூஞ்சி வாரம் போறாங்களே ஹாய். கரெக்டா இது வரைக்கும் பிளாக் பண்ணிட்டுறாங்களே, எப்படி ரிட்டர்ன் எடுக்குது? நான் இப்போ ரிட்டர்னே போக முடியாது. திருப்பி எதுவும் ஆகலதான், பட்டுச்சு எதுவும் ஆகல. ஆனா ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி ஏறினா பரவாயில்லையா? ஏறு ஒன்றும் ஆகாது. ஏறு தள்ளு. ஏய் இந்த சைடு வழி இல்ல ஆக்சுவலா, பிளாக் பண்ணி யாரும் வர மாட்டாங்க.